தமிழ் 6 மணி நேரம் படிங்க. அகாடமியில் கொடுக்குற கொஷின்ஸை படிங்க. சார் சொல்கிற ஷார்ட்கட்டை மனப்பாடம் பண்ணுங்கள். ஒவ்வொரு லைனுக்கும் ஷார்ட்கட் போடுவாங்க, தப்பே கிடையாது. நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வழி தான். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க ஷார்ட்கட்லாம் போட்டால் முடியாது, மறந்துடும். அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு நான் டேட்டாவும் மனப்பாடம் பண்ணிடுவேன்னு. நீங்கள் டேட்டாவும் மனப்பாடம் பண்ணிங்கன்னா தமிழ் படித்தா சோஷியல் மறக்கும், சோஷியல் படித்தா சயின்ஸ் மறக்கும், எல்லாம் மறக்கும். அதனால் நீங்கள் என்னோடய புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் ஷார்ட்கட் இருக்கும். பட் உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் எவ்வளோ ஒஸ்ட்டாக வேணாலும் அந்த ஷார்ட்கட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சு படிங்க. உங்கள் மைண்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அது பண்ணலாம். குரூப் ஸ்டடி பண்ணுங்கள். நிறைய கொஷின்ஸ் நாங்கள் 4 பேர் சேர்ந்து படித்ததுனால மாற்றி கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்போம். நிறைய கூகுள் டெஸ்ட் போடுவோம் காலையில் இல்லை, எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கூகுளில் போய் நார்மலாக சும்மா நீங்கள் குவாலிட்டி டெஸ்ட்டுன்னு போட்டாலே 10 கொஷின் 20 கொஷின் வெப்சைட்டில் வரும். அந்த மாதிரி போடுங்க. நிறைய கொஷின்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து படிங்க, சக்ஸஸ் பண்ணலாம். குரூப் ஸ்டடி எவ்வளோ நேரம் குரூப் ஸ்டடி பண்ணுவீங்க? காலையில் 7 மணிக்கு கஷ்டப்படணும், சாயங்காலம் 7 மணிக்கு. ஓகே, அப்புறம் வீட்டில் போய் மறுபடியும் படிப்பீங்களா? அப்படியா? எத்தனை மணிக்கு திருப்பி குக் பண்ணிவிட்டு திருப்பி படிப்போம். டெஸ்ட் இருந்தாக்க எப்போ தூக்கம் வருதோ தூங்குவோம். 8 மணிக்கு வந்தாலும் தூங்குவோம், 12 மணிக்கு வந்தாலும் தூங்குவோம். மோஸ்ட்டாக 12 மணி ஆகிடும். எத்தனை மணிக்கு எழுதிப்பீங்க? 4 மணிக்கு எழுந்து படிங்க. ஒரு ரிசல்ட் கூட சொல்லுது 4 மணிக்கு எழுந்திருக்கிறவங்களோட மெமரி பவர் அதிகப்படுத்தும் அப்படின்னு. 4 மணிக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் 5 மணிக்குனாவது எழுந்திரிச்சு ரிவைஸ் பண்ணுங்கள். படிக்கலைனாலும் முந்தின நாள் படிச்சதை ரிவைஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தூக்கமாக தான் இருக்கும். நீங்கள் பழகுனீங்கன்னா பழகிடும். இல்லை அவங்களுக்கு என்ன அது படித்தவங்களை ரிவைஸ் பண்ண சொல்கிறாங்க, நம்ம தான் படிக்கவே இல்லையே. கண்டிப்பாக அடுத்த தடவை 40 to 50 பேர் ரிசல்ட் கொடுங்க. நல்லா படிங்க. எல்லாரும் படிங்க, நல்லா எழுதுங்க. அகாடமிக்கு வாங்க ரெகுலரா. அகாடமிக்கு நான் பிஜி படிச்சுட்டு இருந்தனால அதுக்காக நீங்கள் அதை பண்ணக்கூடாது. இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இது படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாங்கள் 4 பேருமே அப்படி தான் இருந்தோம். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணதில்லை. அன்வான்ட் டாக்ஸ் எங்களுக்கு போகவே போகாது. எந்த ஃபேமிலி எத்தனை பசங்க? அந்த 4 பேர்த்துல எத்தனை பசங்க? பசங்களே இல்லையா? பொண்ணுங்களா சேர்ந்து படிக்கணுமா? கேட்குறம்மா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். உங்கள் குரூப்ல எப்படி இருக்கீங்கன்னு தெரியாதுல்ல? சௌந்தரியா? ஓகே 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 ஓகே. சோஷியல்லாம் திருப்பி படிங்க, இல்லைன்னா மறந்துடும். வேறு கேள்விங்களா? மேக்ஸ் எப்போக்கா போட்டு பார்ப்பீங்க? மேக்ஸ் 2 மணி நேரம் சாப்பிட்டுட்டு 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் போடுவோம். 12:30 இல்லை 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்போலேருந்து 1:30 to 3:30 எப்படியோ நம்ம 4 பேர்த்துல 2 பேர் விளாண்டிட்டீங்க. ஒருத்தவங்க பாடல் எடுத்துட்டாங்க, இன்னொருத்த ஒரு கம்மியாக எடுத்துட்டாங்க. இருந்தாலும் அந்த விட்டாங்கள அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? டெய்லி ஃபீல் பண்ணுறாங்களா? சத்தமாக நீங்கள் சொல்லணும். அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க நல்லா படிப்பாங்க. பட் என்னன்னா 4 மார்க்கில் மிஸ் ஆகிடுச்சு. படிச்சுட்டு இருக்கா திருப்பி. நல்லா படிப்பா. பட் அந்த 3 மணி நேரம் போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அந்த 3 மணி நேரம் போயிட்டு நம்ம ஒழுங்காக டயத்தை கரெக்டாக இது பண்ணணும். ஏன்னா மேக்ஸ்லாம் புக்கிலேருந்து கேட்காதனால நிறைய பேருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பத்தாமல் மேக்ஸ் ரொம்ப டைம் எடுத்து போட்டதுனால ஜிஎஸ்சி சரியாக கான்சென்ட் பண்ணாமல் நல்லா படித்தவங்களே மார்க் விட்டுட்டாங்க. அதனால் மேக்ஸ் அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு தேவை மெத்தட் மட்டும்தான் தெரியணும். அவங்க இந்த கொஷின் தான் கேட்கணும், அந்த கொஷின் தான் கேட்கணும்னு இல்லை. அவங்க திருப்பி படிச்சுட்ருக்காங்க. இப்போ அவங்க கூட சேர்ந்து நானும் இப்போ வேலைக்கு போகிற வரைக்கும் படிச்சுட்ருக்கேன். ஏன்னா நான் இப்போ தனியாக படிக்கிறான்னு ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் போன பிப்ரவரி மெயின்ஸ் எழுதுனதுலேருந்து இன்ன வரைக்குமே அவ கூட இப்போ கூட பேக் வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அவங்க கூட தான் படிச்சுட்ருக்கேன். நம்ம மட்டும் ஜெயிச்சது இல்லாமல் இல்லை சார், எக்ஸாம் அப்போ 3 மாதம் படிக்கணும். அப்புறம் அவளும் வரணும் இல்லை, அவளும் நம்ம கூட படித்தா. நெக்ஸ்ட் டார்கெட் என்ன வச்சுருக்கீங்கக்கா? குரூப் 1. அடுத்த டார்கெட் குரூப் 1 வச்சுருக்காங்களா? எல்லாம் கை தட்டலாங்க. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்களும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்.
குரூப் ஒன்றுக்காக படிச்சுட்டு இருக்காங்க. குரூப் ஒன்லேயும் அவங்க என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். அப்போ தான் மற்றவங்க ஓகே இவங்களால முடியுது அப்படின்னு சொல்லி நம்மளும் என்ன பண்ணுவோம். அது இல்லாமல் ஏற்கனவே ஒரு நாள் சூர்யா வந்தாங்களே 9 மணிக்கு தூக்கம் வந்தா தூங்கிடுவேன். எத்தனை மணிக்கு படிப்பீங்க? தூக்கம் வந்தா தூங்கிடுவேன் சார். அப்புறம் நல்லா குளிப்பு வந்தால் எழுதிடுவோம் சார். நாங்களும் அதெல்லாம் பண்ணுவோம். இல்லை சார், இல்லை வந்து ஒரு அதான் அந்த ஈவன் தான் அந்த ஒரே வீட்டில் இருந்து இவங்க 2 பேர், இவங்க அம்மா கவர்மெண்ட் எம்ப்ளாயி தானே, அம்மா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இவங்க அப்பா, இவங்க சித்தப்பா, இவங்க தாத்தா, இவங்க அக்கா வீட்டுக்காரரு, சரிங்களா. இப்போ அடுத்து இவங்க தம்பியும் இவங்க இன்னொரு அக்கா இருக்காங்க. அடுத்து அவங்க 2 பேர் படிக்க போகிறாங்க. கேள்விகள் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து எப்போ படிக்க ஆரம்பிச்சீங்க எக்ஸாமுக்கு? 2020 அக்டோபர்.